ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஆசீர்வாதமும் தடைகளும். சில நேரங்களில் நாம் மேலானவைகளை தேவனிடம் நாடுகிறோம். அது தேவனுடைய பார்வையில் மிகவும் பாராட்டுக்குரியதே. சில நேரங்கள் நம்முடைய வாஞ்சையும் விருப்பமும் ஆவிக்கேற்றதாகவும் தேவன் விரும்பத்தக்கதாகவுமே உள்ளன. ஆனால் அந்த வாஞ்சை நிறைவேறத்தக்கதாக தேவன் சில ஆலோசனைகளை கொடுக்கும் போதோ அவை நமக்கு மிகுந்த பாரமானவையாக தோன்றிவிடுகிறது. நம்முடைய மேலான வாஞ்சைகள் நிறைவேற தடையாக உள்ளவைகளை விலக்க தேவன் ஏவும் போது நம்முடைய வாஞ்சைகளை விட்டுவிடவும் தயாராகி விடுகிறோம். வேதாகமத்தில் பணக்கார வாலிபன் ஒருவன் பக்தி மிகுந்தவனாயிருந்தான். தேவனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கும் பழக்கமுடையவனாயிருந்தான். அவனுக்கு நித்திய வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய வாஞ்சையும் இருந்தது. அதற்காக அவன் இயேசுவிடம் ஓடோடி வரவும் செய்தான். ஆனால் அந்த நித்திய வாழ்வை பெற அவனுக்கு தடையாயிருந்த செல்வத்தின் மேலுள்ள பற்றை உதறச் சொன்ன போதோ அவன் வாஞ்சியை விட்டுவிட்டு போய்விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். நித்திய வாழ்வு என்னும் தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்காக இந்த அநித்திய உலக சார்ந்த எந்த ஒன்றையும் உதற நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதே அது. உலக சார்ந்த சில மேன்மைகள் நித்திய மேன்மை பெற தடைகளாக மாறும்போது அவை அகற்றப்பட வேண்டியது அவசியம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை அளிக்க சித்தமானார். ஆனால் அவற்றை அடையும் பாதையில் சில தடைகள் இருப்பதை தேவன் கண்டபோது அவற்றை அகற்ற அவர் ஏவினார். உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அவை மனவிசனம் தருகிறவை. தேவன் அவனுடைய சொந்த தேசத்தை பிரிந்து வர சொன்னார். தன் மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் அவள் தனக்காக பெற்றெடுத்த மகனையும் பிரித்துவிடச் சொன்னார். இவைகள் யாவும் தேவனுடைய பார்வையில் விலக்க வேண்டிய தடைகளாக தோன்றினாலும் ஆபிரகாமிற்கோ அந்த பிரிவுகள் மிகுந்த மனவிசனத்துக்குரியவை. ஆயினும் அவன் தன் சுய உணர்வுகளுக்காக நிற்காமல் தேவனுக்காக நிற்க விரும்பினான். எனவே தேவன் அவனுக்கு மேன்மையான நிலைகளை கொடுப்பதற்கு எதுவுமே தடையாயிருக்கவில்லை. ஆம், நம்முடைய பார்வையில் மேன்மையாக தோன்றுகின்றவைகள் தேவ திட்டம் நிறைவேறுதலுக்கு தடைகளாக இருக்க முடியும். தேவ ஆலோசனையை ஏற்பதால் நித்தியமான ஆசீர்வாதங்கள் உண்டு. சிந்தனைக்கு: தேவன் செய்ய சொன்னதை நீ செயல்படுத்தாதவரை தேவன் செய்வார் என்ற உன் நம்பிக்கை செயலற்றதே. தேவன் செய்ய சொன்னதை நீ செயல்படுத்தாதவரை தேவன் செய்வார் என்ற உன் நம்பிக்கை செயலற்றதே.